மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றுலேருந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க, எப்போ ப்ரோ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது? அண்ணன் கூட டெல்லி போயிட்டு விசாரணைக்கு ஆஜராகிட்டு இன்றைக்கி கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருதா வரலையா அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு மீடியாவும் இன்றைக்கு விசாரணை, கூடிய விரைவில் விசாரணை, நாளைக்கு விசாரணைன்னு போடுறாங்க. என்னைக்கு தான் விசாரணை அப்படிங்கிறத கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. என்ன தான் நடக்குது உச்சநீதிமன்றத்தில்? இப்போ அந்த சென்சார் போர்டில் பார்த்த வேலையை உச்சநீதிமன்றத்தையும் பார்க்குறாங்களா? நம்ம எதிர்த்தரப்பு சூழ்ச்சி எதுவும் பண்ணுறாங்களா? உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியுமா அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய இடத்துல கேட்க ஆரம்பித்தாங்க. என்னுடைய அப்சர்வேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உச்சநீதிமன்றத்தில் இதுதான் நடக்குது, இந்தந்த இடங்களில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், அதனால அது லேட் ஆகுது, இப்போ இதுதான் இங்கே போயிட்டுருக்கு, எக்ஸாக்டாக உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழக்கு இயரிங்க்கு வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம இயரிங்க்கு கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கலை அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். என்னடா சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆமாம், இதில் சில சட்ட நுணுக்கங்கள் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி மனு தாக்கல் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சுல அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் அப்படி கிடையாது. ஏஆர்ஓ அப்படிங்கிற அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் செய்ய முடியும். எல்லா வழக்கறிஞராலையும் மனு தாக்கல் செய்ய முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் இவங்கவுங்க தான் பண்ணணும், இவங்கவுங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது அடிப்படையில் நம்ம மனு தாக்கல் பண்ணி முடிச்சாச்சு. எப்போ சனிக்கிழமை நம்ம ஆன்லைனில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி முடிச்சாச்சு. அந்த மனு தாக்கலில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எப்போதுமே எல்லா மனு தாக்கல்லுமே இருக்கும். அந்த கரெக்ஷன்ஸை சரி பண்ணி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்கள் வழக்கை நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்பர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமாப்பா, இது நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, இந்த வழக்கை நாங்கள் கண்டிப்பாக விசாரிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உச்சநீதிமன்றத்தில் நம்ம மனு தாக்கல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் 100% இந்த விஷயத்தை நம்பலாம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா மனு தாக்கல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கோட நிறையா செய்திகள் என்னால் பார்க்க முடிஞ்சு. மனு தாக்கல் 100% செய்யப்பட்டது. ஏன்னா ஏஆர்ஓ பிடிச்சாச்சு, ஒரு சீனியர் கவுன்சில், அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட லாயர்ஸ் இருப்பாங்க. அந்த ஏகப்பட்ட லாயர்ஸில் ஏஆர்ஓ லாயர்ஸ் இருப்பாங்க. அந்த ஏஆர்ஓ தான் மனு தாக்கலும் பண்ண முடியும், நீதிமன்றத்தில் விவாதமும் வைக்க முடியும். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையும் அவங்க மூலியமாக நம்ம இந்த விஷயத்தை முடிச்சிட்டோம். இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2, சரி முடிச்சாச்சு, அப்புறம் ஏன் விசாரணைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, நம்ம மனு தாக்கல் பண்ணியாச்சு, மனு தாக்கல் அடிப்படையில் எப்போ விசாரணைக்கு வருதோ அப்போ விசாரணைக்கு வர வைக்கலாம். அது வரைக்கும் நம்ம அமைதியாக காத்திருக்கலாம். அப்படி இல்லாத பட்சம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட போய் நம்ம முறையிடலாம். சார், இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு, ஒரு 500 கோடி பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சீக்கிரமாக அதை கொஞ்சம் விசாரிச்சு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நீதிமன்ற அமர்வில் போயிட்டு நம்ம அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் வைக்கலாம். அவங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரிப்பா முக்கியத்துவம் கருதி நீங்கள் வேணால் அதை பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டேட்டில் கடைசியாக விசாரிக்கிறேன் அல்லது நாளை காலையில் முதல் வழக்காக விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நம்ம கோரிக்கை சரியாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதன் மூலியமாக ஒரு வழக்கு விசாரணையை சீக்கிரம் கொண்டு வரலாம். ஆனால் நம்ம தரப்பில் இப்போ வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் எந்த விதமான மென்ஷனும் நம்ம பண்ணல. அந்த வழக்கை தாக்கல் பண்ணிட்டு நம்ம அமைதியாக இருக்கோம். ஏன் தெரியுமா? இதுதான் ரொம்ப சரியான மூவ் அப்படிங்கிறத நான் இங்கே சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா ஆப்போசிட்டில் கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீதிமன்றத்தில் பார்த்ததே கிடையாதுங்க. ஒரு அரசு தரப்பு ஒரு படத்தை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கேவியட் மனு தாக்கல் பண்ணுறதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. கேவியட் மனுனா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் நண்பா. அதாவது உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தாங்க. அந்த தீர்ப்பு எடுத்து அவங்க மேல்முறையீடு போனாங்க. அந்த மேல்முறையீடு வழக்கில் இன்னும் தீர்ப்பு சொல்லலை. ஒரு நீதிபதி சென்சார் கொடுக்கலாம் தீர்ப்பு சொல்லிட்டார். அந்த ஒரு நீதிபதி சொன்ன தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போகும்போது அந்த மேல்முறையீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க இப்போதைக்கு இதை பற்றி எந்த முடிவு எடுக்க வேணாம், அந்த ஒரு நீதிபதி சொன்னதுக்கு தடைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த 2 நீதிபதி இப்போ வரைக்கும் தீர்ப்பு சொல்லலை. இந்த தடையை நீங்கள் உடைச்சு விடுங்க, அந்த ஒரு நீதிபதி என்ன பண்ணாரோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம தரப்போட வாதம். அதாவது ஒரு நீதிபதி சொன்ன தீர்ப்பை நம்ம செயல்படுத்த சொல்கிறோம், 2 நீதிபதிகள் இன்னும் தீர்ப்பு சொல்லலை அப்படிங்கிறது நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் ஆப்போசிட் தரப்பில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீ நீதிமன்றம் போயிட்டு என்னோட அனுமதி இல்லாமல் நீ பாட்டு ஒரு வழக்கை போட்டு நீ பாட்டு தீர்ப்பு வாங்கிட்டு வந்தால் நான் என்ன சும்மா இருப்பேனா? நான் என்ன பண்ணுவேன், ஒரு கேவியட் மனு தாக்கல் பண்ணுவேன். கேவியட் மனுனா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்துச்சு, இது சம்மந்தப்பட்ட வழக்கு யாராவது போட்டாங்கன்னா என்னுடைய தரப்பு வாதத்தை கேட்காம, அதாவது சென்சார் தரப்போட வாதத்தை கேட்காம இந்த வழக்கில் நீங்கள் எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நினைவூட்டுறதுக்கு தான் நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் பண்ணுவாங்க. நம்ம என்ன பிளானில் இருந்தோம், இந்த ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்க, 2 நீதிபதி அமர்வில் தடை வச்சிருக்காங்க, தடையை எடுத்துருங்க, அந்த ஒரு நீதிபதி என்ன சொன்னாதோ அதை செயல்படுத்துங்க அப்படிங்கிறது நம்ம கோரிக்கை. அதுதான் நம்ம பிரேயரு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. எங்கள் தரப்பு நியாயத்தை கேட்காம இந்த சென்சார் போர்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜனநாயகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் எந்த விதமான முடிவெடுக்கக்கூடாதுங்கிறது ஆப்போசிட் தரப்பு கேவியட் மனு தாக்கல் பண்ணதுனால நம்ம தரப்பு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த கேவியட் மனு தாக்கல் பண்ணலன்னா நம்மளுடைய அட்வொகேட் டீமில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக அந்த நீதிமன்ற
நீதிமன்றத்தில் மூத்த நீதிபதிகள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூத்த வழக்கறிஞருக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி எப்போதுமே இருக்கும். ரெண்டு பேருமே ஓரளவு பேசிக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. அப்போது அவங்க போய் அங்கே ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த வழக்கை ஹியரிங்க்கு எடுப்பாங்க. இதுதான் காலங்காலமாக நீதிமன்றங்களில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது இவங்க கேவியட் மனு போடும்போது நம்ம இப்போ நீதிமன்றத்தை அவசரப்படுத்தினோம்னா நமக்கு எதிரான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தரப்பு நிறையா யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம 2 நீதிபதிகள் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணலை. 2 நீதிபதிகள் இப்போதைக்கு விசாரிக்க வேணாம், நான் தடை போடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த தடையை தான் நீக்க சொல்லி நீதிமன்றம் போயிருக்கோம். நம்ம அவசரப்பட்டோம், கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது நம்ம தரப்புக்கு தெரிஞ்சதுனால எந்த விதமான கோரிக்கையும் வைக்காமல் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. ஏன்னா நமக்கு அவசரப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை நம்ம செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிட்டோம்னு வைங்களேன். ஒரு தப்பான ஒரு தீர்ப்பு அல்லது தப்பான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, தவறான வார்த்தையாக இருக்கும். நமக்கு எதிரான தீர்ப்பு நீதிமன்றத்தில் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாதுல்ல. இதுக்கெல்லாம் போய் சீராய்வு மனுலாம் போட்டுட்டு இருக்க முடியாது. சீராய்வு மனுலாம் போட்டால் என்னைக்கு தீர்ப்பு சொல்கிறது? அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம உச்ச நீதிமன்றத்தை சரியாக கையாண்டா மட்டும்தான். இங்கே நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது. சரியான முறையில் வாத பிரதிவாதங்கள் வச்சு ஆப்போசிட் தரப்பு எந்த விதமான எதிர்வாதமும் வைக்க முடியாமல் மறுக்க முடியாத வாதத்தை வச்சு நீதிமன்றத்தை அணுகினா மட்டும்தான் நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும். நம்ம அவசரப்படுத்தணும்னு வைங்களேன், இந்த அவசரமே ஆப்போசிட் தரப்பு ஒரு வாதத்தை முன் வச்சிருவாங்க. ஸோ இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு வராதுக்கு காரணம் அதான். நாளைய தினம் புதன்கிழமை அன்னைக்கு கோர்ட்டு வந்து லீவு. அப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம போய் முறையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் பொங்கலப்போ ரிலீஸ் பண்ண ஐடியா பண்ணோம், பொங்கலே முடிஞ்சிருச்சு சார், இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வழக்கு வந்து இப்படியே நிற்கிது, எல்லாட்டையும் நாங்கள் அலௌன்ஸ் பண்ணிட்டோம், எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற சில பேசிக்கான ஆர்குமெண்ட் அத்தனையுமே நம்ம முன்வைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பார். அதில் பாருங்களேன், எப்போ வேணால் நீ நீதிமன்றம் வா, நீ நீதிமன்றத்தை மருத்துவமனைமாய் பயன்படுத்திக்கோ அப்படிங்கிறதான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சமீபத்தில் கொடுத்த பேட்டி. இவர் தான் அடுத்த 5 மாதம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்க போகிறார், சூரியகாந்த் அப்படிங்கிற ஒருத்தர். இவரோட தீர்ப்புகள், இவரோட விஷன் அத்தனையுமே நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இவர் முழுக்க இவர் வந்து இந்த தரப்பு, இவர் வந்து அந்த தரப்புலாம் சொல்லவே முடியாது. இவர் வந்து அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாதங்கள் அடிப்படையில் நான் பார்த்த வரைக்கும் இவர் முடிவெடுக்கிறாரு. இவர் வந்து இந்த கட்சியோட ஆதரவாளர், அந்த கட்சியோட ஆதரவாளர்னு சொல்கிற மாதிரி எந்த வட்டத்துக்குள்ளேயும் இவரால் சுருக்க முடியாது. ஏன்னா இந்த பக்கமும் 2 சாதகமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு, இந்த பக்கமும் 2 சாதகமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இது அடிப்படையில் பார்க்கும்போது அந்த அமர்வில் என்ன வாத பிரதிவாதங்கள் வைக்கிறாங்களோ அது அடிப்படையில் தான் முடிவெடுக்கிறாரு. ஸோ இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கையில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம வேணால் மேபி அதாவது 15ஆம் தேதி அன்னைக்கு நம்ம முறையிட வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ அவசரப்படுத்தினா எல்லாமே தப்பாக போயிடும். அதனால தான் நம்ம தரப்பில் சாணக்கியத்தனமாக அமைதியாக இருக்காங்க. ஏஆர்ஓ பிடிச்சி வேகமாக வழக்கு பதிவு செய்ய தெரிஞ்ச அவங்களுக்கு, மனு தாக்கல் செய்ய தெரிஞ்ச அவங்களுக்கு அந்த மென்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் அமைதியாக இருக்காங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம பசங்க யாரும் இதை புரிஞ்சுக்காம நம்மளுடைய அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும், தலைவர் இதெல்லாம் ஆலோசனை பண்ணாமல் அங்கே டெல்லி போயிருப்பார், எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே நடந்த பிறகு தான் இது எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ தலைவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டையை போட்டு சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீ சென்சார் கொடுக்காத, போயிட்டே இரு. சென்சார் கொடுக்கலனா இன்னொன்று ஒரு ஆங்கிள் இருக்குங்க. அந்த சண்டை பயங்கரமாக போகுது. ஒரு வேளை எல்லா இடத்துலையும் நமக்கு ஃபெயிலியர் ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாருங்க. அவர் கருப்பு சட்டை போட்டு போத்தறிஞ்ச அவருக்கு இதை செய்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நிச்சயமாக செஞ்சுட்டு போயிடுவார். அதெல்லாம் நம்ம கொள்கை எதிரிக்கு சரியான அடியாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ தயவு செய்து நீதிமன்றங்களை யாரும் திட்டாதீங்க. நம்ம தரப்பில் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் போயிட்டுருக்கு. அதனால தான் ஓகேவா, இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.